இருக்கும். அவர் காமெடி தானே டாப்பு. அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இவங்க வந்து இந்த பாலா வந்து இதை ரிலீஸ் பண்ணும்போதே அந்த எல்லா ஜெய்கிரண் தயாரிப்பில் செரிப் இயக்கத்தில் கேபிஒய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா இவங்க எல்லாமே நடித்த படம் தான் வந்து காந்தி கண்ணாடி. இந்த படத்தை வந்து விவேக் மெர்னா வந்து இசையமைச்சிருக்காரு. பாலாஜி கே ராஜா வந்து ஒளிப்பதிவு வந்து அமைச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி மிலாடு நபி, ஓணம் பண்டிகை, ஆசிரியர் தினத்தை வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரிக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படி என்னன்னா, தனியார் நிறுவனத்தில் வந்து செக்யூரிட்டி வேலை வந்து பார்க்குறாரு பாலாஜி சக்திவேல். இவர் வந்து அவர் மனைவி மேலே, அர்ச்சனா மீது வந்து அவ்வளோ பாசமும் அன்புமாக வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து அவங்க மனைவி ஆசைப்படி வந்து எப்படியா வந்து 60வது திருமணம் வந்து நடத்தணும், அதுவும் ஜாம்னு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறாரு. இந்த டயத்தில் வந்து இவென்ட் மேனேஜ்மெண்ட்டாக யார் இருக்காருன்னா கேபிஒய் பாலா வந்து வேலை இருக்கிறாரு. அவர் தான் வந்து அதெல்லாம் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய வந்து பணத்தெல்லாம் ஆசைப்படுறவர். அப்பேற்பட்ட வந்து இவர் வந்து போய் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து 60வது கல்யாணம் வந்து நடத்தணும், இந்த மாதிரி ஜாம் நடத்தணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாட்ட போய் கேட்குறாரு. பாலா வந்து நக்கலாக வந்து இவர்கிட்ட வந்து 52 லட்சம் ஆகும், உன்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து பதில் சொல்கிறாரு. இதை வந்து இவர் சொல்கிறாரு, நான் வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறாரு. போன உடனே அவர் வந்து இந்த பெருசிட்ட காசு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து பெருசை வந்து பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாருனா, இப்போ ரொம்ப ஆகுமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அவரோட சொந்த ஊரில் வந்து 80 லட்சத்துக்கு வந்து எவ்வளோன்னா பல கோடி ரூபாய் வந்து போகிற அந்த சொத்தை வந்து தன்னோட மனைவிக்காண்டி வந்து 80 லட்சத்துக்கு, வெறும் 80 லட்சத்துக்கு வந்து விற்றுட்டு அதை வந்து மேனேஜ்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த டயத்தில் வந்து பாலாட்டை வந்து கொடுத்த உடனே பாலா வந்து இவ்வளோ ரூபா வந்து இந்த பெருசிட்ட எப்படி வந்துச்சு, சரி இந்த பெருசிட்ட வந்து நல்லா காசு இருக்கும்லுக்க, நம்ம கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காரு. இந்த டயத்திலே வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, பண மதிப்பீடு வந்து மாற்றுறது, பணம்லாம் செல்லாது, இந்த பணம் இப்படிலாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா 500 நோட்டு செல்லாத மாதிரி இந்த டயத்தில் வந்து சொல்கிறாங்க. இதை கண்டு வந்து என்ன ஆச்சுன்னா, பாலாஜி சக்திவேலு, பாலா, கேபிஓ பாலா இவங்க எல்லாமே அப்படி வந்து மிரண்டு வந்து நிற்கிறாங்க. இந்த டயத்தில் அந்த பணத்தை வந்து எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற அந்த பணத்தை வந்து மாற்ற முடியாத நிலை வந்து ஏற்படுது. இந்த டயத்தில் கேபிஒய் பாலா என்ன பண்ணுறாருன்னா, இந்த பணத்தை மாற்று மூலமாக நம்ம பணத்தை வந்து ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இவர் வந்து இந்த பணத்தை வந்து பல தடையை மீறி வந்து இந்த பணத்தை மாற்றுறதுக்கு வந்து உதவி செய்கிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையும் இந்த தடையை மீறி இவங்களோட 60வது திருமணம் வந்து நடந்ததா, பாலா வந்து அதை நடத்தி வச்சாரா என்பதான் காந்தி கண்ணாடியோட கதை. இந்த படத்தை வந்து செரித்து வந்து இயக்கியிருக்கிறாரு. 60வது திருமணத்தை நடத்த ஆசைப்படும் பாலாஜி சக்திவேல் வந்து அதை நடித்து வைக்க முயற்சிக்கு வந்து பாலா 2 ஹீரோ சப்ஜெக்டும் வந்து படத்தில் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. காந்தி கண்ணாடி என்பது வந்து பாலாஜி சக்திவேல் கேரக்டருக்கு பேருக்கும் காந்தி கண்ணாடிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கடைசியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி மேலே இருக்கிற பாசத்தில் வந்து புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து புகழ்ந்து வந்து தள்ளியிருக்கிறாரு. அந்தளவுக்கு மனைவி மேலே பாசத்தை வந்து அள்ளி வந்து குமிச்சிருக்காரு. அவ்வளவு இந்த வயசுலேயும் வந்து இவ்வளவு வந்து லவ் பண்ணுவாங்களா அப்படி அளவுக்கு வந்து இவர் வந்து கேரக்டர் வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. ஒரு சில டயத்தில் வந்து ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிட்றாங்க. சில டயத்தில் வந்து கேபிஒய் பாலா டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில சமயம் வந்து அவரை வந்து கலாய்க்கிறாங்க, கிண்டலும் பண்ணுறாங்க. இப்படி டயத்தில் வந்து மனைவி என்ன தான் யார் என்ன சொன்னாலும் வந்து காதில் வாங்காமல் அவர் மனைவி மேலே அந்தளவுக்கு வந்து பாசமாகவும் இருக்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் தம்பி ரம்மையா வந்து நடிச்சிருப்பார்ல, அந்தளவுக்கு வந்து இவரும் வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணி அப்படியே ஓவராக வந்து எமோஷனலாக வந்து ரொம்ப வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஹீரோவாக அறிமுகம் கேபிஒய் பாலா வந்து சிவகார்த்தியை மாதிரி வந்து இவர் வந்து காமெடி பண்ணுவார் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா, படத்தில் முதல் படத்துலேயே வந்து எல்லாத்தையுமே கண்கலங்க வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அழுவ வைக்கிற அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கடைசியில் 1/2 மணி நேரம் வந்து எல்லாத்தையுமே வந்து அழுவ வைக்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே தேட்டரில் உள்ள அத்தனை பேருமே வந்து அந்த கடைசி சீனுக்கே வந்து எல்லாமே அழுதுட்டாருங்க. காமெடியாக வந்து பாலா பண்ணுவார்னு பார்த்தோன்னா முதல் படத்துல எல்லாமே அழுவ வச்சுட்டாரே அப்படிங்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இதில் வந்து பாலாஜி சக்திவேல் மனைவியாக வரும் அர்ச்சனா வந்து அவங்க கேரக்டர் சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க.
அடுத்து வந்து என்ன சொல்கிறது, பாலாவோட நடிப்பை வந்து நல்லா காமெடியும் கொடுத்துருக்காரு, நல்லா எமோஷனலும் கொடுத்துருக்காரு. சில டயத்தில் சில காட்சிகளில் வந்து அவர் வந்து நடிக்காமல் அப்படியே வந்து நிற்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் நடிச்சிருந்தால் அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் தரமாக வந்து அமைஞ்சிருக்கும். அப்புறம் விவேக் மெர்னாவோட பின்னணி இசை சூப்பர் தான் சொல்ல முடியும். விறுவிறுப்பாக வந்து கொடுத்துருக்காரு. பாலாஜி கே ராஜாவின் கேமரா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தெருவையும் வந்து கிளைமேக்ஸில் வந்து பளிச்சு அளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. எடிட்டிங் வந்து சூப்பர் தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து பணத்துக்காக ஆசைப்படும் விஷயங்கள் வந்து போதியம் வந்து பாலா வந்து ஏன் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத வந்து சரியாக வந்து விளக்கம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஒரு வயதான தம்பதியில் வந்து 60 வயது திருமண ஆசை வந்து அவர்கள் முந்தைய பின்னணி இப்போது நிலை வந்து குழந்தை இல்லாத நிலையில் வந்து இந்த வயதிலும் வந்து இவங்க வந்து காட்டுற பாசம் அந்த புரிதல் எல்லாமே வந்து சூப்பர் தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு ஒவ்வொரு சீனும் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து காந்தி கண்ணாடிக்கு வந்து காமெடியாக பாலா வந்து பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்து உள்ளே போனால் கண்கலங்க வச்சுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து பாலா வந்து அருமையாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் என்னென்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து இந்த சீரியல் கதை மாதிரியே வந்து கொண்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எமோஷ்னல் காட்சியெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் காமெடி இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து ஓடிருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கும். இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு மூவி தான் சொல்ல முடியும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.